ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். சரணம் அடைந்திருப்பான். அதுதான் ஆர்த்த பிரபன்னர்கள், திருப்த பிரபன்னர்கள்னு சொல்லுவார் நம்முடைய சம்பிரதாயத்துல. ஆர்த்த பிரபன்னர்கள்னா உடனே எனக்கு இந்த சம்சாரத்திலிருந்து மோட்சம் வேணும் என்று கேட்பவர்கள். திருப்த பிரபன்னர்கள்னா இப்ப நான் உன்னிடத்துல சரணாகதி பண்றேன், நீ எனக்கு இந்த மோட்சத்தை கொடுக்கும் போது கொடு, அது வரைக்கும் நான் உன்னுடைய கைங்கரியத்தை செய்து வருகிறேன் என்று இருப்பவர்கள். இந்த ஆர்த்த பிரபன்னர்கள் திருப்த பிரபன்னர்களை நாம் ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். ஆர்த்த பிரபன்னர்கள் புரிஞ்சிடும். ஏன்னா உடனே என்னால உயிர் வாழவே முடியாது, இந்த உலகத்துல இருக்கவே முடியாது, இதெல்லாம் எனக்கு பெரிய ஒரு நெருப்பு காடா இருக்கு, நெருப்பு காட்டுக்குள்ள காட்டுத்தீ ஏற்பட்டு இருக்கக்கூடிய இடத்துல நாம் நடுவில் இருந்தோம் என்றால் எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அவ்வளவு கஷ்டமா இருக்கு. பொய் நின்ற ஞானம் பொல்லா ஒழுக்கு அழுக்குடம்பு இன்னின்ற நேர்மை இனியா முறாமை உயிரழிப்பான் என்னென்ன யோனியுமா பிறந்தாய் இமையோர் தலைவா மெய்நிலை கேட்டருளாய் அடியன் செய்யும் விண்ணப்பவேன்னு திருவிருத்தத்துல முதல் பாசுரத்திலேயே நம்மாழ்வார் காட்டினார். அது ஆர்த்த பிரபன்னனுடைய அடையாளம். எனக்கு இந்த சம்சாரத்துல காலே வைக்க முடியவில்லை, அடிக்கொதிப்பாக இருக்கிறது என்று சொல்வது. அது பெரிய வருத்தத்தினாலே எம்பெருமானிடத்தை தஞ்சம் என்று பற்றுவது, சரணாகதி பண்ணுவது. இல்ல திருப்த பிரபன்னா என்னதுன்னா, இதுலதான் குழப்பம் வந்துடும். திருப்த பிரபன்னா பெருமாளிடத்தை சரணாகதி பண்ணிவிட்டு அவன் திருவுள்ளத்துக்காக காத்திருப்பது. நான் பண்ண வேண்டியது பண்ணிவிட்டேன், இனிமேல் இருக்கக்கூடிய காலங்களிலே நான் ஒரு பிரபன்னனாக சரணாகத்தனாக எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்வேன். நீ சாஸ்திரத்துல எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாயோ, பெரியோர்கள் எப்படியெல்லாம் அனுஷ்டித்திருக்கிறார்களோ அப்படியெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன். நீ எப்பொழுது எனக்கு மோட்சத்தை கொடுக்கிறாயோ அதுவரை நான் ஏங்கி ஏங்கி காத்திருப்பேன். இந்த மோட்சத்தை நீ கொடுக்கும் பொழுது நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்வது திருப்த பிரபன்னன். இது என்ன பெரிய பிரச்சனைன்னா, நாமெல்லாம் நம்மை திருப்த பிரபன்னன் நினைச்சுருவோம். ஆனா அந்த திருப்த பிரபன்னன்கிற அடையாளத்தை கூட நாம் இல்லை. என்ன சரணாதி பண்ணிருக்கோம், ஆச்சாரியன் மூலமாக சரணாதி பண்ணிருக்கோமே தவிர நாம் என்ன இப்போ எம்பெருமானுடைய காரியங்களை தவிர வேற காரியமே பண்றது இல்லையா? நமக்குன்னு நன்மைகளை தேடிக்கொள்வது இல்லையா? இதெல்லாம் நாம் பண்ணிக்கொண்டே நாம் திருப்த பிரபன்னன் சொல்ல முடியாது. திருப்த பிரபன்னன்னா அவன் பிரபத்தி பண்ணிவிட்டு காத்திருக்கிறான். எப்பொழுது பலன் கிடைக்குங்கிறத எதிர்நோக்கி கொண்டு, அதுதான் எப்பொழுது மரணதேவன் நம்முடைய வீட்டு வாசலிலே வந்து நம்மை அழைத்து கொண்டு போவான் என்று மரணத்துக்கு காத்திருப்பவர்கள், அவர்கள் தான் திருப்த பிரபன்னர்கள். நமக்கு மரணம் வருதுன்னா பயம் வந்துடும் உடனே. ஆனா அவர்கள் அப்படிப்பட்ட திருப்த பிரபன்னர்களாக இருப்பவர்கள் மரணத்தை பார்த்து பயப்படவே மாட்டார்கள். இருக்கிற வரைக்கும் இங்க கைங்கரியம் பண்றோம், இங்க இருந்து மரணம் அடைந்தோம் என்றால் பரமபதத்திலே போய் அங்கே கைங்கரியம் பண்றோம். அனந்தாழ்வானுடைய சரித்திரத்துல பாம்பு ஒண்ணு கடிச்சிடுறது அனந்தாழ்வானை. இப்ப எல்லாம் பயப்படுறா, ஐயோ பாம்பு கடிச்சிருது. அப்போ அனந்தாழ்வான் சொல்றார், பாம்புக்கு பலம் அதிகம் என்றால் நம்முடைய இந்த உடம்பானது இங்கே கீழே விழுந்துடும், அதுக்கு பிறகு நாம் விரஜையில குளித்து பரமபதத்துக்குள்ளே போய் கைங்கரியம் பண்ணுவோம். கடித்த பாம்புக்கு பலம் அதிகம் என்றால் நாம் விரஜையிலே குளித்து பரமபதத்திலே போய் கைங்கரியம் பண்ணுவோம். கடிபட்ட பாம்புக்கு பலம் அதிகம் என்றால், தன்னுடைய உடம்பை எப்படி சொல்ற, அதையும் ஒரு பாம்பா சொல்ற, கடிபட்ட பாம்புங்கிற, அதுக்கு பலம் அதிகமா இருந்ததுன்னா தப்பிச்சிருந்தா என்ன பண்ணுவோம், இங்கே கோனேரி புஷ்கரணியிலே சுவாமி புஷ்கரணியில தீர்த்தமாடி திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணுவோம் என்று அந்த அளவுக்கு நிஷ்டை அவருக்கு. கடித்த பாம்பு கடிபட்ட பாம்புங்கிற எழுத்தையுமே தன்னுடைய உடம்பாவே பார்க்கல, கடிபட்ட பாம்புன்னு இந்த உடம்பை சொல்ற. கடிபட்ட பாம்பு பலம் அதிகமா இருந்ததுன்னா உயிர் பிழைச்சிடுவோம். உயிர் பிழைத்து விட்டோம்னா இங்கே புஷ்கரணியிலே சுவாமி புஷ்கரணியில தீர்த்தமாடி திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணுவோம். கடித்த பாம்பு பலமா இருந்ததுன்னா உயிர் போயிடும். அப்போ விரஜா நதியிலே தீர்த்தமாடி அங்கே போய் பரமபதநாதனுக்கு கைங்கரியம் பண்ணுவோம் என்று அப்படிப்பட்ட நிஷ்டையில இருக்கும். அதுதான் திருப்த பிரபன்னங்கிறது. நம்ம போல ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு சம்பாதிச்சுட்டு சண்டை சாப்பிட்டுட்டு சுத்தமா தூங்கிட்டு என்னென்ன காரியங்கள்லாம் உண்டு அதெல்லாம் பண்ணக்கூடாத காரியங்கள்லாம் வேற பண்ணிட்டு இப்படியெல்லாம் வந்து நம்ம திருப்த பிரபன்னன் நம்ம சொல்லி கொண்டோம்னா அது நம்மையும் ஏமாத்திக்கிறோம், மற்றவர்களையும் ஏமாத்துறோம்னு அர்த்தம். அதனாலே இந்த திருப்த பிரபன்னங்கிறது என்னன்னா, எப்பொழுதும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதிலேயே மனதை செலுத்தி கொண்டு சாஸ்திரப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org